இறுதியான ஒரு பகுதியை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்றால், எந்த காலமும் தொண்டை குழியை உயிர் வந்து அடைக்கின்ற வரைக்கும் தௌபாக்கான வாசல் திறந்திருக்கு. தௌபாவுக்கான வாசல் திறந்திருக்கிறது. சந்தர்ப்பங்கள் தான் குறைவு. சந்தர்ப்பங்கள் தான் குறைவு. எனக்கு அந்த சந்தர்ப்பம் வருமா, எனக்கு அந்த விளக்கம் வருமா, எனக்கு அந்த உணர்வு வருமா என்ற சந்தர்ப்பம் தான் குறைவு. சில பொழுதுகளில் சந்தர்ப்பம் உங்களை நோக்கி வந்திருக்கும். நான் பிழை தான் செய்கிறேன், தௌபா தான் செய்யணும் என்றிருக்கும். ஆனால் நீங்கள் உருவாக்கி விட்டவைகள், நீங்கள் சுமந்து கொண்டவைகள், உங்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் உங்களை தௌபா செய்ய விடாது. உங்களைய தௌபா செய்ய விட எவ்வளோ பெரிய பிரச்சனை. கௌரவம், அவமானம், சில சுமைகள், சில கடமைகள் உங்களை தௌபா செஞ்சு வெளியே வரையலாம் உங்களுக்கு அதிலிருந்து. அந்த அளவுக்கு சிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தௌபாவுக்கான சந்தர்ப்பத்திலேயே தீனிஹி, மார்க்கத்தில் ஒரு ஃபுஸ்ஹா, ஒரு இடைவெளியிலேயே இருந்து கட்டிருப்பான். மாலம் யுசிப் தமன் ஹராமன், ஹராமான ஒரு ரத்தத்தில் கை வைக்காத வரைக்கும், கொலை செய்யாத வரைக்கும். கொலை செஞ்சுட்டான்டா அவன் தன்னை சிக்கிக்கன்னு அர்த்தம். ஏன்னா அது இன்னொருத்தருடைய ஹக்கு. அந்த ஹக்கை எடுக்கல, எப்போ எடுக்கலாம்? மறுமையில தான் என்ன செய்யலாம், எடுக்கலாம் என்ற லெவலில் உள்ள ஒரு ஹக்கு உண்டு. அது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அவனை தன்னையே தான் என்ன செய்யறான், இறுக்கிக் கொள்கிறான் அப்படின்னு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் உதாரணம் வந்து, ஒருவர் கேடயம் போடுறார், களத்திலிருந்து இது வரைக்கும் கேடயம் போட்டிருக்காரு. கேடயத்தை அப்படி போட்டு அதுக்கு அடுத்ததான் என்ன செய்யணும், கை போடணும், அதுக்கு அடுத்து எல்லாம் போடணும். போட்டவர் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்ய செய்ய அவனுடைய தாராளத்தன்மையின் காரணமாக, கொடுப்பதின் காரணமாக அது அப்படியே விரிவடைந்து 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 இந்த விரல்களை கூட அது என்ன செஞ்சிடும், மூடிடும். அப்படின்னா என்ன, ஜிஹாது காலத்தில் யுத்த காலத்தில் இருக்கிற டைமில் அம்புகள் எய்யாத அளவுக்கு விரலை கூட அதை என்ன செஞ்சிடும், பாதுகாத்துடும். அதான் பாவங்களுடைய தண்டனையிலேருந்து நல்லா பாதுகாத்துருவான். ஒரு முனாஃபிக் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் அது இருக்கிறோம்னாங்க ரசூலுல்லாஹ். அது என்ன செஞ்சிடும், செய்ய நினைப்பான், அதை என்ன செஞ்சிடும், அவனை இருக்கிறோம். அவனுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அதை என்ன செஞ்சிடும், கண்ட்ரோலில் வச்சிடும், செய்யலாம் இருக்கும். காரணம் அவன் ஏற்படுத்தி கொண்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம். நன்மையை செய்ய நினைச்சாலும் அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வருவதற்கான அத்தனை சந்தர்ப்பம் அவருக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர் நின்றார். அப்படி ஒரு இரக்கமான மனிதராக இருந்தார். ரசூலுல்லாஹ்களை உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அப்படி சப்போர்ட் செஞ்சார், பண்ணினார். கடைசி நேரத்தில் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அத்தனை பிரச்சாரம் உலகத்தின் சிறந்த அழைப்பாளர் மூலம் கிடைக்குது. யார் மூலம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அந்த தஅவா கிடைக்குது. ஆனால் உங்களுடைய பழைய மார்க்கத்தை விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்பதற்கு 4 பேரை பக்கத்தில் வச்சிருந்தார். அதை விட்டு செல்கிறீர்களா என்று கேட்பதற்கு 4 பேரை பக்கத்தில் வச்சிருந்தார். வசியத்து செய்வோன்னு நினைப்போம், சும்மா இதெல்லாம் அநியாயமாக்க கூட பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கேண்டு, அதாவது நன்மை செய்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் அதை எச்சரிக்கக்கூடிய 4 பேர் நம்ம பக்கத்தில் செஞ்சிருப்போம், நம்ம வைத்திருப்போம். நம்ம நன்மையிட பாதிக்க என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதை திசை திருப்பி எடுத்துட்டு போறதுக்குரிய உறவுகளை வளர்த்து வச்சிருப்போம். பாவங்களால், எங்களோட பெருமைகளால், அந்த எங்களையே வெறுமனே முகஸ்துதிக்கு பாராட்டக்கூடியவர்களை சூழ என்ன செஞ்சிருப்போம், வச்சிருப்போம். அவன் நல்லது என்ன செய்ய மாட்டான், சொல்லித்தர மாட்டான். எந்த அளவுக்கு அதை நினைச்சு பாருங்க. அதாவது அபு குஹாஃபா அந்த இறுதி காலத்தில் இஸ்லாத்துக்கு வரார் தானே, அபூபக்கரான தந்தை. வந்த உடனேயே கையை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இஸ்லாத்தை எடுக்கிறாங்க. அப்போ சொல்றாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாதிஹில் யத் யத அம்மிக், இந்த கை உங்களுடைய பெரிய தந்தை சிறிய தந்தையுடைய கையாக இருந்திருக்க, பெரிய தந்தையுடைய கையாக இருந்திருக்க கூடாதான்னு நினைச்சான். கேட்குறேன், யார் கை? அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா? வயுகிர்ரல்லாஹு ஐனக பி இஸ்லாமிஹி, அதாவது அவருடைய இஸ்லாத்தின் மூலம் உங்களது கண்களை அல்லாஹ் குளிர வைப்பது இவர் இஸ்லாத்துக்கு வருவதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது என்றார் அபூபக்கர். ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கலது, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. யாருக்கு கிடைக்கிது? அபூ குஹாஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழருடைய ஒரு தந்தைக்கு என்ன செய்து கிடைக்குது. இப்படி இத்தனையோ தந்தைமார இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். ஒரு முனாஃபிக்குடைய மகனுக்கு கிடைச்சிது இஸ்லாம், ரசூலுல்லாஹ் போய் உட்கார்ந்து பேசின உடனே. ஆனால் யாரும் கிடைக்கல, அபூ தாலிபுக்கு கிடைக்கல. காரணம் அவர் ஏற்படுத்தி கொண்டவைகள், சூழ ஏற்படுத்தி கொண்டவைகள் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும். ஆனால் நம்முடைய பழைய பழக்கம், நம்ம உருவாக்கி கொண்ட அந்த இடம் நம்முடைய தௌபாக்கான வாசல் என்ன செஞ்சிடும், குறைத்து விடும். அதனால தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு கூற்று என்ன அப்படின்னு சொன்னால், அந்நதமு ஃபி ஷைஹூஹா, முதுமை பருவத்தில் வந்து கவலைப்படுதல் என்பது சிறப்பு. முதுமை பருவத்தில் கவலைப்படுதல் என்பது சிறப்பானது. ஆனால் தௌபா என்பது இளமை வயதில் அதை விட சிறப்பானது. தௌபா என்பது அதை கவலைப்படுதலை விட முதுமை பருவத்தில் கவலைப்படுதல் சிறப்பு தானே, சும்மைக்கிறதை விட கவலைப்பட்டு தௌபா செய்கிற சிறப்பு. ஆனால் இளமை பருவத்தில் தௌபா என்பது அதை விட சிறப்பு. என்னதான் முதுமை பருவத்தில் நம்ம இந்த இளம் வயது காலத்தை பாவத்தில் கழிச்சிட்டு அமல் செய்து விட்டாலும் இளம் வயதிலிருந்து ஆரம்பித்தவனுக்கு ஈக்குவலான கூலி கிடைக்காது.
ஈக்குவலான கூலி கிடைக்கவே கிடைக்காது. அதான் ஒரு செய்தியிலே வருகிறது, ஒரு ஷஹீத் சொர்க்கத்துக்கு போகிறார். ஒரு ஷஹீத் சொர்க்கத்துக்கு போகிறார். அதுக்கு பின்னால் அவரோடு இருந்த ஒரு மனிதர் 1 வருடம் 2 வருடங்களுக்கு பின்னால் என்ன செய்கிறாரு, அவர் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் சொர்க்கம் போகிறார். ஆனால் அவருக்கு நன்மைகள் அவர் அதிகமாக அவர் இருக்கிறார். அப்போ கேட்கப்படுகிறது, அப்போ உனக்கு பின்னால் 1 வருஷம் அவர் வாழ்ந்தாரே, அதை அவருடைய நன்மைகளை என்ன செஞ்சுட்டு கூட்டி விட்டது, அவருடைய நன்மையை கூட்டி விட்டது என்ற செய்தி என்ன செய்யும் அவருக்கு சொல்லப்படும். இது போல நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய இளம் வயசுலேயே நம்ம ஆரம்பித்தோன்னு வைங்களேன், இவருடைய தௌபாம் இவருடைய நல்லமல்களும் இவருடைய நிலைப்பாடும் முதுமை வரைக்கும் போகிற நேரத்தில் இருக்கிற கூலி முதுமை பருவத்தில் அதாவது மட்டும் செய்த ஒரு மனிதருக்கு என்ன செய்யாது, அது இருக்காது. எனவே 2 பேரும் ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள். தௌபாவுடைய வாசல் என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு என்ன செய்யுது, திறந்து தரப்பட்டிருக்குது. எல்லா வயதிலையும் நம்ம என்ன செய்யலாம், தௌபா தேடலாம். ஆனால் நம்ம நிரந்தர பாவங்கள் நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது, நம்ம எதில் இருந்து இப்போ முடிப்போம் இப்போ எடுத்துக்கொள்வோம், இது வானா இப்போ முடிச்சிருவோன்னு என்னென்ன பாவங்களை நினச்சிட்டிக்கிறோமோ அத்தனை இந்த நிமிடம் நான் என்ன செய்வேன், அதாவது அது எவ்வளோ பெரிய இன்பமாக இருந்தாலும் அற்பமான இன்பம் தான் என்று அதை தூக்கி வீசி விடுகின்ற முடிவை நம்ம இப்போ எடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கான ஒளியுடைய பாதைகள் அப்படி என்ன செய்யும், விசாலமாகிக்கொண்டே வரும். நம்ம காணாத ஒரு ஈமானிய உலகத்தையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், காணுவோம். இல்லைண்டா நம்ம மன் ஷப்பா அலா செய்யின் ஷாபா அலைகின்ற மாதிரி இதிலே வளர்ந்தால் இதில் தான் என்ன செய்யும் முடியும் என்ற மாதிரி இறுதி காலம் மிக கவலைக்குரிய காலமாக இருக்கும். சொல்லப்போனால் எங்களோட புள்ள எங்களுக்கு சுட்டி காட்டி விளங்காத பாவத்தில் இருக்கும். எங்களோட பிள்ளைகள்கிட்ட நம்ம கேவலப்படுகின்ற நிலைமையில் என்ன செஞ்சிருவோம், ஆளாகிறோம். இன்னும் எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் அவமானப்படுற நிலைமைக்கு ஆளாகிறோம். தௌபாக்கள் நமக்கு வராத ஒரு காலமாக அதை மாறி விடுவோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40, 50 என்ற இந்த வயதுகளுக்குள்ளேயே, இளம் வயது உள்ளவர்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பம். ஆனால் நிரந்தரமாகவே மாறிவிட்ட பாவங்கள் உள்ளவர்கள் நம்ம வயது தாண்ட தாண்ட உணர்ந்து மாறக்கூடியவர்களாக இறுதி கால பகுதி சிறப்பாக அமையக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா எம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.